ஓகே. இன்னொன்று இந்த அதிமுகவோட தேர்தல் வியூகத்தில் ஒரு 6 வாக்குறுதிகளை வந்து இபிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆண்களுக்கு இலவச பேருந்து, இது மூலம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கான மானியம், இது போன்ற புதிய ஒரு வாக்குறுதிகளை வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. மகளிர் உரிமை தொகையை நாங்கள் வந்து 2500 கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே திமுக அரசு சில திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை செயல்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த திடீர் வாக்குறுதிகள், அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எந்த அளவில் மக்கள் மத்தியில் அது ஒரு ஈர்ப்பை அல்லது அவர்களுடைய ஒரு செல்வாக்கை இது பெறும் நினைக்கிறீங்களா இந்த வாக்குறுதிகள்? அதாவது திமுகவுடைய கடந்த கால தேர்தல் வாக்குறுதியை விமர்சித்தவர்கள் இப்பொழுது அந்த வாக்குறுதியை காப்பியடிக்கும் வகையிலும் வழிமொழியும் வகையிலும் தான் புதிய வாக்குறுதிகள் அதை சார்ந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, மேம்படுத்தும் வகையில் இல்ல எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை அதுவும் கூடுதலாக எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது இல்லை ஒண்ணு. அதே சமயத்தில் மக்களிடம் இது நம்பிக்கையை பெறவில்லை. ஏனென்று சொன்னா அறிவிச்ச உடனேயே அதனுடைய தாக்கம் மக்கள்கிட்ட இருக்கணும். மக்கள்கிட்ட சொன்னா கட்சிக்காரர்களை கடந்த பொதுமக்களிடம், எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் தானே நாட்டில் 50% அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட ஒரு வாதம் ஆகணும், பேசப்படணும், சமூக வலைதளங்களில் வரவேற்புகள் குவியணும், விவாதிக்கப்படணும். அப்படி எதுவுமே இல்லை. அவர் பாட்டில் வர்றாரு, துண்டறிக்கையில் எழுதி வச்சதை வாசிட்டு போயிடுறாரு, கடமைக்கு செஞ்சுட்டு போன மாதிரி தான் அவரும் போறாரு. அந்த வாக்குறுதிகளுடைய தன்மையும் மக்கள்கிட்ட வந்து அந்த அளவு தான் போய் சேர்ந்துருக்கு. பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கல. அந்த அறிகுறியில் அறிவிப்புலாம் நடந்த பிறகுதான் இப்போ இந்தியாவுடைய கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொரு முக்கியமான திமுகவுக்கு எதிராக இப்போது போராட்டங்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டங்கள், பல்வேறு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டங்கள், தூய்மை பணியாளர் போராட்டம், என்ன பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஓரளவு அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து ஒரு பகுதியளவு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது போன்ற அதிருப்தி அரசு ஊழியர், ஆசிரியர் இவர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான ஒரு மாற்று திட்டம் அமல்படுத்தப்பட்டு அது வந்து இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு உணர்வுலாம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு எல்லா இதுலையுமே. அது பகுதி நேர ஆசிரியர் கட்ட அரசு ஊழியர்கள் ஒரு ஆட்சி யார் தலைமையில் நடைபெற்றாலும் 4வது வருடம் மெல்ல சில அதிருப்திகள் உருவாகத்தான் செய்யும். வழக்கமானதான் நினைக்கிறேன். வழக்கமானதுதான். அதையும் கூட அவங்க அலட்சியப்படுத்தாம முறைப்படுத்தி அமைச்சர்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி சாத்தியமான தீர்வுகள் என்ன என்பதை அவர்களோட உரையாடுறாங்க. அதுக்கான வடிவகைகளை காட்டுறாங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ள இதில் நீங்கள் சொன்னக்கூடிய மற்ற பிரச்சனையும் கூட அவங்க பேசுவதற்கான முன்முயற்சியில் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய விஷயமாக இல்லை. ஒரு ஆட்சியில எங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய உரிமையில போராடுறாங்க. அந்த போராட்டத்தை நம்ம கொச்சைப்படுத்திட முடியாது, சிறுமைப்படுத்திட முடியாது. அரசும் தங்களுக்குள்ள நெருக்கடிகளை, நிதி சுமைகளை, கடன் நெருக்கடிகளை எடுத்து சொல்லி அவர்கள் உரையாடிக்கிட்டு இருக்கு. நாங்க உங்களோட பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம், உங்க போராட்டத்தை கண்டுகொள்ளவே மாட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சா உங்க கேள்வியை பற்றி பேசலாம். அவர் கூப்பிட்டு பேசுவோம், சரி பண்ணி தரேன், வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளுங்க என்று சொல்லி பேசுறாரு. அவர்களும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. இன்னும் நான் சொல்வது போன்று பிப்ரவரி மாதம் முழுக்க நாட்கள் இருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் உட்கார்ந்து பேசி அதை சரி செஞ்சிருவாங்க. பயப்படுறது மாதிரியான ஒரு விஷயம், கவலைப்படுறது மாதிரியான ஒரு விஷயமாக இதெல்லாம் தெரியல. ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு தேர்தல் கூட்டணியில் இடஒதுக்கீட்டில் உள்ள ஒரு சிக்கல் விவகாரம் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அனைத்து இஸ்லாமிய கட்சிகளுமே, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, அவங்க ரொம்ப காலமாக இருக்கிறாங்க, கூடயே இருக்கிறாங்க. அனைத்து கட்சிகளுமே இன்று திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்குமான அந்த தொகுதி பங்கீடில் சுமூகமாக அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்துட முடியுமா இந்த முறை? ஏன்னா மற்ற மாநிலங்களில் அல்லது இந்திய அளவில் நடைபெறக்கூடிய தேர்தலில் கூட அமைப்புகள், அந்த ஓவைசி திறமையிலான அமைப்பு ஒரு புறம், மற்றபடி அந்த மாநிலங்களில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி கூட்டணிகளில் பிஜேபிக்கு எதிரான இருந்தாலும் அங்கே ஆதரவாக ஒரு சிலர் அமைப்புகள் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது, தனியாக நின்றோம் என்றும். ஆனால் தமிழ்நாட்டில் அத்தகைய சூழ்நிலை இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு அணியில் இருக்கிறீங்க. அதாவது இந்த முறை அந்த பங்கீட்டில் சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியிலேருந்து தெளிவாக ஒன்று சொல்லிட்டோம். இப்போ கூட இந்திய தேசிய லீக் கட்சியும் அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறதாக நான் பார்த்தேன். அதாவது தமிழ்நாட்டை அமைதியான மாநிலமாக பாதுகாக்க வேண்டும், எல்லா ஜாதி எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக வாடக்கூடிய இந்த மண்ணுடைய தன்மை கெட்டு போய்விடக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லோருமே இந்த ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதே போன்றுதான் முஸ்லிம் கட்சிகளும் அமைப்புகளும் விரும்புகிறார்கள். இதில் சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் விரும்புகிறார்கள், மற்றவர்கள் பாராபட்சமாக இருக்கிறான் பேச்சுக்கு இடமில்லை. பெரும்பான்மையினரும் விரும்புகிறார்கள், சிறுபான்மையினரும் விரும்புகிறார்கள், எல்லா தரப்பும் விரும்புகிறார்கள்.
அதனால தான் சிறுபான்மை கட்சிகள் அமைப்புகளை தாண்டி எல்லாருமே இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த நிலையில கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திமுகவுக்கு இடங்களை வழங்குவதில் சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா இருக்கிற 234 தொகுதி அவர்கள் அறுதி பெரும்பான்மையில் நின்றாகணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பகிர்ந்து கொடுக்கணும். அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களை திருப்திப்படுத்தி யதார்த்தத்தை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. புதிதாக எங்களை போன்ற கட்சியில் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல கட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இந்த நிலையில ஒரு தர்ம சங்கடம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம இதை என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த தேர்தல் என்பது இடங்களுக்கான தேர்தல் அல்ல, ஆட்சியிலே பங்கு கேட்பதற்கான தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனை பாதுகாப்பதற்கான, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கான, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்கான, இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி கொள்கைகளை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தல் களமாகத்தான் இந்த தேர்தலை அணுகிறோம். அதனால் இதில் பெருசாக முரண்பாடுகள் வராது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இடங்களோ ஆட்சியில் பங்கோ இதுவெல்லாம் வாதிக்க வேண்டிய விஷயங்களே இல்லை. இப்போ நான் எங்களை பொறுத்தவரை நாங்களே அடிக்கடி நாங்கள் சொல்லி தான் இருக்கிறோம். இடங்களை கேட்போம். ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது கூட அதிமுக பிஜேபி கூட்டணியை எதிர்த்து அந்த கூட்டணி வெளியில் திமுக மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணோம். முதலமைச்சரோட, இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியில் இடம் கேட்டோம். தாமதமாக வந்ததுனால கிடைக்காம போயிடுச்சு. இப்போ 2024 நாங்கள் கேட்குறோம், உரிமையோடு நாங்கள் கேட்டுருக்கிறோம், பேசலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக நம்ம சண்டை சச்சரவுகளை உருவாக்கிக்கிட்டு மோதல் போக்களை உருவாக்குறது ஆரோக்கியம் தானான்ற ஒரு கேள்வி தான் இல்லையா? அதனால ஜனநாயகபூர்வமாக அவற்றை எதிர்கொள்வோம். அதாவது பெருந்தன்மை இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியம். அதான் மனதில் கொண்டு தான் நம்ம எல்லாருமே இயங்குவோம். அது ஒரு சண்டை சச்சரவுலாம் வராது சார். ஓகே, மனிதநேய ஜனநாயக கட்சி களத்தில் நிற்கும் இந்த முறை தேர்தலில். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைவாக ஒரு கேள்வி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. இந்த திமுகவுக்கு இந்த எதிர்ப்பு அலை பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே, இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்தே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, இந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்று 2021 இருந்தே தொடர்ச்சியாக இந்த ஆட்சி முடிய போகிற நேரத்தில் கூட இந்த சென்னை படுகொலையிலிருந்து பல சம்பவங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன சட்ட ஒழுங்கு சீர்குலைவு தமிழ்நாட்டில் நடந்து சொல்லுங்க. இப்போ மெரினா பீச் நீங்க நடந்து போறீங்க. இப்போ மணியத்தனை 6 ஒரு 7 மணிக்கு காத்து வாங்க போறீங்க அல்லது வாக்கிங்கான போறீங்க. உங்களை யாராவது கத்தி எடுத்து குத்துறானா? சாலையில நீங்க இப்போ ஆட்டோல ஏறி போறீங்க, உங்களை யாராவது ஆட்டோ மறிச்சு தீ வச்சு கொளுத்துறானா? எங்கேயாவது பசுமாட்டின் பேரா வன்முறை நடக்குதா தமிழ்நாட்டில்? எங்கேயாவது உணவின் பேரால வன்முறை நடக்குதா? ஆடையின் பேரால எங்கேயாவது வன்முறை நடக்குதா? திட்டமிட்ட ஜாதி கலவரங்களோ திட்டமிட்ட மத கலவரங்களோ ஏதாவது தமிழ்நாடு நடக்குதா? இதுவெல்லாம் நடந்தா சட்டம் ஒழுங்கு சீரழிவுன்னு சொல்லி நீங்க மட்டும் நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம். எந்த ஆட்சி நடந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் வழக்கமாக நடக்கக்கூடிய சில குற்றங்கள் இருக்கும், திட்டமிடப்படாத குற்றங்கள், தனிநபர் மோதல்கள். அதை சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு படி எப்படி சொல்ல முடியும்? இப்படி ஒண்ணு இல்ல. இப்போ மணிப்பூர்ல மெய்தீன மக்களும் குக்கீன மக்களும் மோதிக்கொண்ட நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கலவரங்கள், தொடர்ந்து காவல் நிலைய சூறையாடல்கள், தொடர்ந்து வழிபாட்டு தலங்கள் உடைப்புகள், தொடர்ந்து கற்பழிப்புகள், இது மாதிரி ஏதாவது தமிழ்நாடு நடக்குதா? யோசிச்சு பாருங்க. அதாவது மதத்தின் பேரால் ஏதாவது வன்முறைக்கு இந்த ஆட்சியில் அனுமதிச்சிருக்காங்களா? திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை மையப்படுத்தி கலவரங்களை தூண்டுவதற்கான முன்முயற்சியில் வந்த போது அரசும் பொதுமக்களும் சேர்ந்து அவற்றை நிராகரித்திருக்கிறார்கள். இங்கே மதவாதத்துக்கு இடமில்லை, சாதிவாதத்துக்கு இடமில்லை. இதையெல்லாம் மீறி ஏதாவது விஷயங்கள் தலைகாட்டும் போது பொதுமக்கள் அவற்றை சரி செய்யக்கூடிய முதிர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிருக்கிறார்கள். வயிற்றெரிச்சல்ல ஏதாவது குறைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக சட்டம் ஒழுங்கு கட்டுப்படினாங்க. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களையும் கூட காவல்துறை இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை கைது செய்கிறது, உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஒரு அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த நடவடிக்கைகளை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருந்தால் இந்த வாதங்கள்லாம் எடுபடும். அப்போ எதுவுமே இல்லை. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற கதையாக கரூர் பெருந்துயரம் கூட ஒரு கரூர் 41 பேர் சம்பவம் கூட சரியான கணிப்பு, அதை முறையா அதை தடுத்திருக்கலாம் அரசு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு, பொதுவான குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தை பேசுவேன்னா நேரம் பத்தாது. நீங்க விவாதத்தை முடிக்க போறீங்க. அதில் யார் பக்கம் தப்புங்கிறது சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல கோணத்துல விசாரணை நடைபெற்று இருக்கு. அரசு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து காவல்துறையிட்ட அவங்க போது கேட்கும் போது கூட இந்த இடத்தை தெரிவிக்கலாம் அந்த கட்சி தலைவர்களை கேட்ட வீடியோலாம் வந்திருக்கா இல்லையா? அப்ப அவர்களாகவே இந்த இடத்தை வேண்டும் என்று அடம் பிடித்து அவர்களாகவே நிர்வாக ரீதியாக ஒழுங்குகளை செய்யாமல் போனதால் ஏற்பட்ட அநியாயமான படுகொலைகள் தான் நான் சொல்லுவேன். அதை 41 பேர் இறந்ததை. அப்ப அதுக்கு அரசாங்கம் உடனடியாக செயலாற்றி விடியற்காலைக்குள்
எல்லா விதமான அதெல்லாம் உண்மைதான். முடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சு அந்த நிலைமையை பதற்றத்தை தணிச்சாங்க. இல்ல, அந்த விமர்சனம் அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைய நினைக்கல. அவரை கைது செய்யணும்னு சொல்லி நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும், ஆனா செய்யல. மேலும் கூடுதலாக முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய கூட்டத்தை தன் கட்சிக்காரங்க சாவதை எப்படி விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த நிதானத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் இந்த விஷயத்தை அணுகுனார். அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறது கரூர் சம்பவத்தில் வந்து நியாயமற்றது.